மதிமுகவில் வைகோ மல்லை சத்யா இடையே நிலவிய பனிப்போர் முடிவுக்கு வந்திருக்கிறது. கட்சியிலிருந்து மல்லை சத்யாவை நீக்கி வைகோ உத்தரவிட்டுள்ள நிலையில் அதனை எதிர்பார்த்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மதிமுகவில் மல்லை சத்யா துரை வைகோ இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு சில மாதங்களுக்கு முன்பு வைகோவின் தலையீட்டில் சமாதானம் அடைந்தது. இதனைத் தொடர்ந்துதான் மல்லை சத்யா மீது வைகோ கடும் விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார். இதற்கு பதிலடியாக மல்லை சத்யாவும் தந்தை மகன் மீது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். மதிமுகவில் நிலவிய புகைச்சல் ஒரு கட்டத்தில் பற்றி எரிய மல்லை சத்யாவின் கட்சி பொறுப்புகளை வைகோ பறித்தார். அத்துடன் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும்படி மல்லை சத்யாவிற்கு வைகோ நோட்டீஸ் அனுப்பினார். அதற்கும் மல்லை சத்யா தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அக்கடிதத்திலும் வைகோ மற்றும் துரை வைகோவை விமர்சித்திருந்தார். இப்படியான நிலையில் மதிமுகவில் வைகோ மல்லை சத்யா இடையே நிலவிய பனிப்போர் முடிவுக்கு வந்துள்ளது. மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்கி வைகோ அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். இது தொடர்பாக பேசிய மல்லை சத்யா, இது எதிர்பார்த்த ஒன்றுதான், மதிமுக தற்போது மகன் திமுகவாக மாறிவிட்டதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். எங்கள் அனைவருடைய உழைப்பை சக்கையாக உறிஞ்சி தூக்கி வெளியே வீசுவதைப் போன்று எங்களுடைய உழைப்புகளை திருடி பூர்ஷோ அரசியல் போன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் கடந்த 4 ஆண்டுகளாக மகன் திமுக என்று மாறி அது ஒரு திரிபுவாத திராவிட இயக்கத்தின் திரிபுவாத இயக்கமாக அதனுடைய விழுமிய கொள்கைகளிலிருந்து நழுவி மகன் திமுகவாக சுருங்கி போயிருக்கின்றன. திராவிட கொள்கையிலிருந்து மதிமுக விலகிச் சென்று விட்டதாக குற்றம் சாட்டும் மல்லை சத்யா புதிய கட்சி தொடங்குவது தொடர்பான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். எந்த முடிவாக இருந்தாலும் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 எடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார்.